بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ஜமாத்தா தொழும்போது இமாம் மட்டும் ஓதுறாங்க, சேர்ந்து ஓதுறாங்க. அது தப்பா ரைட்டா? சேர்ந்து ஓதுறாங்க. ஜமாத்தாக தொழுகிற பொழுது இமாம் சப்தமிட்டு ஓதுகிற தொழுகைகளில் அவரோடு சேர்ந்து வாய் அசைவிலோ அல்லது நிசப்தமான சிறிதளவு சப்தத்திலோ பின்னால் தொழுகிற தொழுகையாளிகளும் ஓதுறாங்கல்ல, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. மார்க் அடிப்படையில் சப்தமிட்டு ஓதுகிற இமாம் சப்தமிட்டு ஓதுகிற தொழுகைகளில் நம் சார்பாகத்தான் அவர் அந்த தொழுகையில் அந்த சூறாக்களை எல்லாம் ஓதுகிறார். இமாம் சப்தமிட்டு ஓதுகிற தொழுகைகளில் ஒரு காலம் அவர் ஓதுகிற சூறாக்களையோ அல்லது நமக்கு தெரிந்த சூறாக்களை அவர் ஓதுவாங்க, அதையோ நிச்சயமாக நாம் ஓதவே கூடாது. அது மார்க் அடிப்படையில் குரான் வசனத்தின் அடிப்படையில் தடை இருக்கிறது. அல்லாஹ்வே திருமறை குரானில் சொல்லுகிறான், இதா குறியல் குரான், குரான் ஓதப்படுகிற பொழுது அன்சிட், நீங்கள் வாய் மூடி இருங்கள். குரான் ஓதப்பட்டால் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்று 7வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார். எங்கெல்லாம் இது தொழுகையை மட்டும் குறிக்க, வீட்லேயே ஆடியோவை போட்டு விட்டுட்டு நம்ம சைடில் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபட்டால் ஆடியோவை ஆஃப் பண்ணிடணும். சில பேரை பார்க்கலாம், வெள்ளிக்கிழமை அப்படியே வானத்திலேருந்து இறங்குற மாதிரி வீட்டில் ஸ்பீக்கரை போட்டு விட்டுருவாங்க. நான் இங்கே வேறு வேறு வேலைகள் போய்கிட்டு இருக்கோம். அந்த சூறா ஓடுறதை கவனிக்கவும் மாட்டாங்க, காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க, வாயை மூடிக்கிட்டு அமைதியாகவும் இருக்க மாட்டாங்க. இங்கே கையமையான்னு காய்கறி கடை மாதிரி போய்கிட்டு இருக்கோம், அங்கே சூறா போய்கிட்டு இருக்கோம். இப்போ எந்த ஒரு தருணத்திலாக இருந்தாலும் சூறா ஓதப்படுகிற பொழுது கடமைக்கு போடுறதா இருந்தால் அதை ஆஃப் பண்ணிடுறோம். கார்லேயே ட்ராவல் பண்ணுறோம், சூறாவை போட்டு விடுறாங்க. இங்கே குடும்ப கதையெல்லாம் ஓடி அனுசரித்து பேசிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இதுக்கு சூறா அதை ஆஃப் பண்ணுற வேண்டியது தானே. அது மாதிரி தொழுகையிலும் அதான் சட்டம். அல்லாஹ் சொல்லுகிறான், குரான் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேளுங்கள், வாய் மூடி மௌனமா இருங்க. இது அல்லாஹ் சொல்லுகிற சட்டம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இமாம் நியமிக்கப்படுவதெல்லாம் நீங்கள் அவரை பின்பற்றுவதற்காகத்தான். இமாமையே நியமிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சூரா ஃபாத்திஹா ஓதுகிற பொழுது பின்னால் நின்ற நபித்தோழர்கள் கூடவே சேர்ந்து ஃபாத்திஹா சூரா ஓதுனாங்க, ஆதாரம் இல்லை. குல்வல்லா சூரா ஓதும்போது பின்னாடியே சேர்ந்து குல்வல்லா அகது சூரா ஓதுனாங்க, ஆதாரம் இல்லை. அப்போ இமாம் சப்தமிட்டு ஓதுகிற தொழுகையில் அவர் ஃபாத்திஹா சூரா ஓதினாலும் குல் அஊது பிரபில் ஃபலக் நாசு இது போன்ற சூறாக்களை ஓதினாலும் பின்னால் வாய் அசைத்தோ மனதிற்குள்ளாகவோ நிசப்தமான சப்தத்திலோ நாம் ஓதக்கூடாது. ஆனால் இமாம் சப்தமிட்டு ஓதாத தொழுகையாக இருக்கட்டும் அல்லது ரக்காத்தாக இருக்கட்டும். இப்போ மகரிப் தொழுகையில் இமாம் ஒரு ரக்காத்தை அமைதியாக நிற்பாங்க, இஷா தொழுகையில் 2 ரக்காத்தை அமைதியாக இருப்பார், லொஹர் 4 அசர் 4 அமைதியாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான அமைதியாக இருக்கிற தொழுகைகளில் நாம சூரா ஃபாத்திஹாவையும் ஓதணும், துணை சூறாவையும் ஓதணும். எவன் ஒருவன் ஃபாத்திஹா சூறாவை ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகை இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்போ சப்தமிட்டு ஓதப்படுகிற தொழுகையோ அல்லது ரக்காத்தோ மௌனமாக இருக்கணும், செவிதாழ்த்தி கேட்கணும். அமைதியாக இருக்கிற தொழுகையோ அல்லது ரக்காத்தோ சூரா ஃபாத்திஹாவையும் துணை சூறாவையும் நாம் ஓதணும். அதான் அதற்கான சட்டம். என்னுடைய கேள்வி கழிவறையில் சொல்லும்போது உது செய்கிறோம், உது செய்ய
செய்யும்போது நம்ம பிஸ்மில்லா இல்லை இது உது செய்த பிறகு இருக்கக்கூடிய ஒரு சூறாவை நம்ம வந்து அங்கே ஓதலாமா இல்லை ஓதக்கூடாதா அப்படிங்கிறது. கழிவறைக்குள் இருக்கிற பொழுது ஒளி செய்கிற சூழல் ஏற்பட்டாலோ அது மாதிரி நேரங்களில் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும் இருக்குது. ஒளி செய்ததற்கு பிறகு ஓதுகிற துவாவை ஓதலும் இருக்குது. கழிவறையில் ஓதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது இறைவனை மகத்துவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தப்படுகிற வெறுக்கப்பட்ட இடங்களாக, அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துறதுல அல்லாஹ்வை புகழ்றதுல வெறுக்கப்பட்ட இடமா இந்த கழிவறை போன்ற இடங்கள் அமைந்திருக்கிறது. அது மாதிரியான கருத்துக்கள்ல பல செய்திகள் இருக்கிறது. ஏன்னா நமக்கு மும்முரமா கழிவறைக்குள்ள போனாதான், வெளியே இருந்தாலாம் ஏதாவது சினிமா பாட்டு ஏதாவது கேட்டு அது ஓடும், உள்ள போய் உட்கார்ந்தாதான் இவருக்கு குர்ஆன் வசனம் ஞாபகம் வரும். அந்த மாதிரிலாம் சில ஆட்கள் இருக்கிறாங்க. உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் ஐயோ துவா ஓதலையே அப்படின்னு அதுக்கு பிறகு ஓதிக்கிட்டு இருப்பார். எல்லா துவாக்களையும் இப்ப அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ், இது பிரார்த்தனை. கழிவறைக்குள் நுழைகிற பொழுது ஓத வேண்டிய பிரார்த்தனை. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸ், இறைவா ஆண் ஷைத்தான் விட்டும், வல் கபாயிஸ், அருவருக்கத்தக்க பலதரப்பட்ட சிந்தனைகளை விளைவிக்கிற ஷைத்தான்களை விட்டும் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுற. அல்லாஹும்ம, அல்லாஹ்வை துவா செய்கிறோம். இப்போ அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகிற இடமா கழிவறை இருக்கக்கூடாது. அது மாதிரி செய்திகள்லாம் இருக்கிற. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நபிகளாருடைய காலகட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய வசதிக்கு தகுந்தார் போன்று ஒரு செட்டப் இருக்கிறது அல்லவா, அது மாதிரியான ஒரு செட்டப்பு கிடையாது. ரசூல்லா காலத்துல பாத்ரூம் போற கழிவறை அது தூரமா இருக்கும். ஹலா மதுஹப் என்பார்கள், தூரமான இடம், கழிப்பிடம். இதா அராதல் மதுஹப, அல்லாஹ்வுடைய தூதர் மதுஹபுக்கு செல்ல நாடினால், மலம் ஜலம் கழிக்க செல்ல நாடினால் மிக தூரமாக செல்வார்கள். செய்தி அந்த வேலையை முடிச்சுட்டு இயற்கை தேவையை முடித்து விட்டு பிறகு வருவாங்க. ஒளி செய்கிற இடம் தனியா இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க பாத்ரூம் இருக்கிற இடத்துல ஒளி செஞ்சதா ஒரு செய்தி கூட கிடையாது. கழிவறை மலம் ஜலம் கழித்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலேயே ஒளி செய்தார்கள் அப்படின்றதுக்கு சான்று கிடையாது. அப்படி நடந்ததும் இல்லை. நபிகளார் காலத்தில் அது தனியா ஒதுக்குப்புறமா இருக்கும், பிறகு ஒளி செய்கிற இடம் தனியா இருக்கும். இங்க இருக்கிற ஒரு வயதான பாட்டிமார்கள் கிராமப்புறங்கள்ல இருந்தா, ஒரு 70 வயசு 60 வயசுக்கு மேல உள்ள பாட்டிமார்கள்ட்ட நீங்க கேட்டு பார்க்கலாம். அன்றைய காலத்துல எல்லாம் பாத்ரூம் இருக்கிற வீடுகளே ரொம்ப குறைவுதான், தூரமா தான் போகணும். ஒரு காட்டு பகுதிகளா இருக்கும். ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா வச்சிருப்பாங்க. இயற்கை தேவை அங்க போய் பூர்த்தி பண்ணிட்டு திரும்ப வரணும். அன்றைக்கெல்லாம் கழுவுவதற்கு ஒரு சிறிய வாளியில் தான் தண்ணி எடுத்துட்டு செல்லுவார்கள். இன்னைக்கு திறந்து விட்டா ஒரு ட்ரம்முக்காக கழுவுறானே, அந்த அளவுக்கு தண்ணீர் ஃபெசிலிட்டி, அந்த அளவுக்கு கழிவறை வசதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. பட் நபிகளார் காலத்தில் கழிவறை என்பது தனி பகுதி, ஒளி செய்கிற இடம் என்பது தனி பகுதி. இன்றைக்கு நம்முடைய சூழலை பொறுத்த வரைக்கும் கழிவறையும் அதற்கு குளிக்கிற இடமும் ஒரே இடத்துல தான் இருக்குது. அதனால தான் ரசூல்லா பிரித்து பிரித்து சொன்னாங்க. தனித்தனியாக இருந்ததுன்றதுக்கு என்ன சான்றுன்னா, யார் உங்களில் ஒருவர் குளிக்கும் இடத்தில் சிறுநீர் கழிக்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். நாங்கள் குளிக்கிற இடத்துல சிறுநீர் கழிச்சா சாபம் இறங்குமா? எப்படி நிழல் தர்ற இடத்துல போய் மலஞ்சலம் கழிக்கக்கூடாது சாபம்னு இருக்குதோ, குளிக்கிற இடத்துல சிறுநீர் கழிச்சா சாபம் உண்டாகும். இந்த அறிவை இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வீட்லையும் நான் உட்பட இந்த செய்தியை கொண்டு வந்து நீங்க போட்டீங்கன்னா எல்லாருமே சாபம்தான். ஏன்னா குளிக்கிற இடம் கழிவறை ரெண்டும் ஒன்னா தான் இருக்குது. இப்போ ரசூல்லா காலத்தில் ரெண்டு வேற வேற இருந்திருக்குன்றது இந்த செய்தி வாயிலா விளங்கு. குளிக்கிற இடத்துல ஏன்டா சிறுநீர் போற? சிறுநீர் போறதுக்கு தனி இடம் இருக்குல்ல, அங்க போ. டாய்லெட் போறதுக்கு தனியா இருக்குதுல்ல, அங்க போக வேண்டியதானே. குளிக்கிற இடத்துல உனக்கு என்ன சிறுநீருக்கு வேலை? அந்த அளவுக்கு ரசூல்லா கண்டிக்கிறாங்க. இப்போ நம்ம டாய்லெட் போறோம், அதுக்கு பக்கத்திலேயே குளிக்கிற இடமும் அமைந்திருக்கிறது.
வேற வழியும் இல்லை. இப்போ மெட்ராஸ் போன்ற பெரும் நகரங்கள்ல அல்லது நம்முடைய பகுதிகளில் வீடுகள் கட்டப்படுகிற இடங்கள்ல அது அப்படியே செட்டப்பாய் அமைக்கிறார்கள். தனி இடம் என்பது ரொம்ப ரொம்ப ரேராக, மிக அரிதாக காணப்படுகிறது. இல்லை எனக்கு பாத்ரூம் தனியாக இருக்கணும், குளிக்கிற இடம் தனியாக இருக்கணும், அப்படிப்பட்ட வீட்டை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன்னு சென்னையில் ஒருத்தன் தேட ஆரம்பிச்சான்னு வைங்களேன், தஜ்ஜால் இறங்குற வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கணும். அது மாதிரி வீடு கிடைக்கவே கிடைக்காது. பாத்ரூமும் குளிக்கிற இடமும் ஒன்றா தான் வீடு கட்டுவாங்களே. அப்படி ஒரு தனித்தனி வீடு, இவன் சொந்த வீடு கட்டினா கூட ஒழுங்காக கட்ட முடியாது. அதற்கான ஸ்பேஸ் வேண்டும், அதற்கான இடம் வேணும். இப்போ இதெல்லாம் நம்ம வழக்கத்தில் அது மாறிவிட்டு, ஆனாலும் கூட நம்மால் இயன்ற அளவிற்கு ஒரு டாய்லெட்டுக்குள்ள மேக்சிமம் நீங்கள் குளிக்கிற இடத்துக்கு அதை வச்சுக்கலாம். ஒளி செய்கிற இடத்துக்கு இப்போ வாஷ் மிஷின்னு ஒன்று தனியாக வச்சுக்கிறோம், அதில் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஒளி செஞ்சுக்கலாம். காலை கழுவுறதுக்கு மட்டும் உள்ளே போய் காலை கழுவிட்டு திரும்ப வெளியே துவா ஒதுக்கலாம். நம்முடைய வசதிக்கு தகுந்தாற் போன்று மாற்றிக்கொள்ளலாம். இல்லை எங்கள் வீட்டில் வாஷ் மிஷின்லாம் இல்லை, டாய்லெட் மட்டும்தான் இருக்குது, குளிக்கிற இடத்துல தான் டேபும் இருக்குது, வெளியே வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு ஒளி செய்கிறதுக்கு முன்னாடி நான் தொலைவா வேணாமான்னு என்னை செய்தான் வழி எடுக்கிறான், அந்த லெவலுக்கு என் சிந்தனை போகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா, நிர்பந்தம்ன்ற அடிப்படையில் நீங்கள் அந்த குளியலறைக்குள்ளாகவே அந்த கழிப்பிடத்திற்குள்ளாகவே நீங்கள் ஒளி செய்து கொள்ளலாம். அல்லாஹ் சக்திக்கு மீறிலாம் யாரையும் சிரமப்படுத்த மாட்டான். உங்கள் வீட்டில் அதற்கான வசதிகள் இருக்குமானால் தாராளமாக அதை ஏற்படுத்தலாம். ஏன்னா தொழுகைக்கான திறப்பதற்கான ஒரு சாவி, அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்தி வணங்குவதற்கான ஒரு ஒழுவு இல்லாதவருக்கு தொழுகை இல்லைன்ட்டாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய போகிறோம். ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி டைமை ஒதுக்கி நாம் செய்வது என்பது சிரமமாய் கருதக்கூடாது. காலப்போக்கில் உங்களுக்கு பழகி அது மாதிரி இடங்கள் இருந்தால், அல்லது கொல்லப்புறமா இருக்குது, ஒரு தண்ணி டேப் அங்கே தனியாக இருக்குதா, ஒளி செய்கிறதுக்கு மட்டும் அங்கே போய் பயன்படுத்திக்கலாம். குளிக்கிறத நார்மலாக டாய்லெட்லேயே நீங்கள் குளிச்சுக்கலாம், வேற வழி கிடையாது. ஒளி செய்கிறதுக்கு மட்டும் வெளியே சில பேர் வராண்டாவில் டேப் வச்சுருப்பாங்க, ஒளி செய்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். கிச்சனை தாண்டி சில பேருக்கு அங்கிட்டு கொல்லப்புறமா டேப் இருக்கும், அதை பயன்படுத்திக்கலாம். அங்கிட்டு சில செட்டப்புகள் வாளி மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க, அது மாதிரி ஒளி செய்து கொள்ளலாம். அதையும் தாண்டி ஒருத்தர் உள்ள போகிறாரு கழிவறைக்குள்ள, அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸின் துவாவை உள்ள வரும்போது மறந்துடுறாரு. வெளியே இருந்து போகும்போதே ஓதிரணும், உள்ள போகும்போது மறந்துருச்சு, போயிட்டாரு, அவசரமா வருது. இப்போ வெளியே போயிட்டு துவாவை நம்ம ஓதிடுவோம் அப்படின்னா இவருக்கு வேற மாதிரி ஆயிடும். இவருக்கு நிர்பந்தமான சூழல்ல உள்ள போயிட்டாரு. இப்போ அந்த துவாவை அவருக்கான நினைவு வருகிற பொழுது ஓதிக்கொள்ளலாம். இதுக்கெல்லாம் அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான். நம்ம பிளான் பண்ணி குர்ஆன் வசனம் குல் வல்லாஹது ஸ்பாட்ல போய் உட்கார்ந்த ஒன்று ஆரம்பிச்சிருவோம், இதுதான் தப்பு. யதார்த்தமா நம்மை அறியாமல் நமக்கு நினைவுல இருக்குது, வெளியே இருந்து போகும்போது ஓதிடுறோம் தான், ஆனாலும் கூட உள்ள போனதுக்கு பிறகு வெளியே இருந்து போகும்போது மறந்துருச்சு, உள்ள போனதுக்கு பிறகு நினைவு வருது, ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹ் இதெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான். வழமையா வெளியே இருந்து போகும்போது ஓதணும், ஒருவேளை மறந்துருச்சுன்னா கூட உள்ள போய் ஓதலாம். அதே மாதிரி தான் ஒளி செய்கிற பொழுது நிர்பந்தமான நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லிக் கொள்ளலாம். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் துவா கூட நீங்கள் வெளியே சொல்லிக்கலாம். காலை கழுவிட்டு வெளியே வந்ததற்கு பிறகு கூட நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். நிர்பந்தத்துக்கு மார்க்கத்தில் சக்திக்கு மீறி சிரமத்துக்கு வேலையே இல்லை. கூடுமான வரைக்கும் நமக்கான வசதிகள் இருந்தால் அந்த கழிவறையில், அந்த டாய்லெட்டும் குளியலறையும் இருக்கிற அந்த அறையில் ஒளி செய்கிறதுலேருந்து தவிர்த்து கொள்வது சிறந்தது. வேற வழியே இல்லை அப்படின்னா பிஸ்மில்லா சொல்லி ஒளி செஞ்சுட்டு வெளியே துவா ஒதுக்கலாம். குர்ஆன் தினசரி ஓதிக்கொண்டு வருகிற வழக்கம் இருக்கிறது. இதை தொடர்ச்சியாக அப்படியே ஓதலாமா அல்லது குறிப்பிட்ட நாட்கள் தான் ஓதணும் அப்படின்னு இருக்குதா? அதே போன்று சஜதா வசனங்கள் திருக்குர்ஆன்ல ஒரு 4 இடத்தில் நபிகளார் சஜதா செய்ததாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அதில் கட்டாயமாக சஜதா செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஓதுவதற்கான நாட்கள் என்று குறிப்பிட்ட நாட்கள் இந்த மாதத்துல ஓதணும்,
இன்ன நாளில் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு தனிச்சிறப்புகள் ஏதும் இருக்குமானால் அது ரமலானுடைய மாதத்தில் தான். ரமலான்ல எந்த அளவிற்கு நாம் அமல் செய்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நன்மைகளை வாரி வாரி கொடுக்கிறார். அதுவும் ரமலான்ல 30 ஜுஸ் கட்டாயம் முடிச்சாகணும் அப்படின்லாம் டார்கெட் வைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ரசூலுல்லாஹ் மௌத்தா போற ரமலான் வரைக்கும் 30 ஜுஸ் அவங்களுக்கு முழுசா கூட இறங்கலை. அவன் மௌத்தா போனதற்கு பிறகு, அதாவது ரமலானுக்கு பிறகு, ரமலான் பிறகு துல்காதா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், பிறகு ஒரு 5 மாதம் வகி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க தான் செய்யுது. எந்த வருஷத்துலையும் ரசூலுல்லாஹ் 30 ஜுஸை முழுசாலாம் முடிக்கலை. ஆனால் நீங்கள் இந்த சுன்னத் வல் ஜமாத்து மக்கள்கிட்ட பார்க்கலாம், இரவு தொழுகையில் 30 ஜுஸை முழுசா முடிக்கணும், நபி வழி அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிற வரைக்கும் இருந்த ரமலான்ல 30 ஜுஸ் இறங்கவே இல்லை. இது என்ன நபி வழி? இவங்களா உருவாக்கிக்கிட்டார். ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதினால் நமக்கு நீண்ட நெடிய நன்மைகள் எல்லாம் இருக்கிற. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தி ஆதாரபூர்வமான நபிமொழி தொகுப்புல சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது. உங்களில் ஒருவர் அதிகாலை ஃபஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசலில் அமர்ந்து, பெண்களாக இருந்தால் வீட்டில், அவங்களுக்கு பள்ளிவாசலில் தொழுகணும்னு கட்டாயம் இல்லை, அதனால வீட்டில் திருக்குரான்ல ஒரு வசனத்தை யார் ஓதுகிறாரோ அவருக்கு ஃபுத்தஹான் அல்லது அகீக், இது ரசூலுல்லாஹ் காலத்து சந்தை பெயர். மார்க்கெட்டுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம்ல, அது மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்தில் சந்தை பேர் ஃபுத்தஹான் அகீக்கும்பாங்க. ஃபுத்தஹான் அல்லது அகீக் என்கிற சந்தைக்கு போயிட்டு ஒரு சிவப்பு நிற ஒட்டகத்தை வாங்கிட்டு வர்றதை விட சிறந்தது அப்படின்றாங்க. ஒட்டகத்தில் இந்த ரெட் கலர் ஒட்டகத்துக்கு வேல்யூ அதிகம். நார்மலாக ஒரு ஒட்டகம் 5 லட்சம் ரூபா விற்கிதுன்னா சிவப்பு கலர் ஒட்டகம் 50 லட்சம் ரூபாய்க்கு போகும். அந்த அளவுக்கு சாதாரண காரு 10 லட்சம் ரூபா அப்படின்னா பென்ஸு காரு, BMW, ரோல்ஸ் ராய்ஸ் இதெல்லாம் கோடிக்கணக்கில் போகும். அது மாதிரி சிவப்பு நிற ஒட்டகத்தின் மதிப்பு அதிகம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு உங்களில் ஒருத்தர் அதிகாலையில் 2 வசனத்தை ஓதுறாரோ அவருக்கு இந்த அகீக்கு ஃபுத்தஹான்ற சந்தைக்கு போய் 2 சிவப்பு நிற ஒட்டகத்தை வாங்கிட்டு வர்றதை விட சிறந்தது. 3 வசனத்தை யார் ஓதுறாரோ 3 ஒட்டகம் வாங்கிட்டு வர்றதை விட சிறந்தது. இப்படி குர்ஆன்ல நீங்க எத்தனை வசனம் ஓதுறீங்களோ அத்துணை ஒட்டகங்கள் வாங்கி கொண்டு வருவதை விட சிறந்தது. ஃபஜ்ருக்கு போறோம், குர்ஆனை எடுத்து ஓதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஃபோனில் ஆப் இருக்குது, அதையும் தாண்டி நீங்கள் ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. குல்கொல்லா ஆகுது, அல்லாஹ் சமது, லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் ஆகுதுன்னா ஒரு 4 வசனம் ஆயிடுச்சு. அப்போ எத்தனை ஒட்டகம் வாங்கிட்டு வரதை விட சிறந்ததாயிரும்? 4 ஒட்டகம் கிடைச்ச மாதிரி ஆயிரும். இன்னா அழ்த்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அப்தர். ஏதாவது ஒன்று ஓதிடணும். ஃபஜ்ர் தொழுதுட்டு பள்ளியிலிருந்து சும்மா திரும்பிடக்கூடாது. அதே மாதிரி பெண்களும் அப்படித்தான். ஃபஜ்ர் தொழுகையை முடித்து விட்டு உடனே சாய்ந்து விடாமல், வேலைகளின் பக்கம் சென்று விடாமல் அந்த நேரத்தில் குர்ஆன் வசனங்களை ஓதுவது மிகச் சிறந்ததாக இருக்கும். ஓதுற நேரங்களில் பெரும்பாலும் வழக்கத்தில் பாருங்க, மக்ரிபுக்கு பிறகு ஓதுவாங்க நிறைய வீடுகளில். இன்னைக்கு மக்ரிபுக்கு பிறகு ஃபுல்லாக ஓலம்தான், சினிமா ஓலமாக ஓடுது, மரண ஓலம் மாதிரி எல்லார் வீட்லேயும் சினிமா ஓடிக்கிட்டு இருக்குது, நாடகம் ஓடிக்கிட்டு இருக்குது. முன்னாடிலாம் நீங்கள் வீடுகளில் பார்க்கலாம், வீடுகளில் இருந்து குர்ஆன் ஓதுற சவுண்டாக கேட்கும். மக்ரிபுக்கு பிறகு ஓதுவது நன்மை கிடைக்கும் தான், ஆனால் அந்த நன்மைக்கான உயர்தரமான நேரம் ஃபஜ்ருக்கு பிறகு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி நீங்கள் குர்ஆனை ஓதுறீங்க, ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் குறிப்பிட்ட நாட்கள் தான் ஓதணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. குர்ஆனை ஓதுகிற நேரங்களிலெல்லாம் நன்மை. அலிஃப் லாம் மீம், நான் இதை 3 எழுத்துக்கள் என்று சொல்ல மாட்டேன், ஒவ்வொன்றும் தனித்தனி எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை கிடைக்கும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அலிஃபுக்கு 10, லாமுக்கு 10, மீமுக்கு 10. அல்ஹம்து, அலிஃபு, லாமு, ஹா, மீமு, தாலு 5 எழுத்து இருக்குது அல்ஹம்துல. இப்போ 50 நன்மை ஆயிரு. லில்லாஹி 3 எழுத்து இருக்குது, லாமு, இன்னொரு லாமு, இன்னொரு ஹா. அப்போ அல்ஹம்துலில்லான்னு குர்ஆன்ல ஓதிட்டாலே 80 நன்மை கிடைச்சிடும்.
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தினசரி குரான் ஓதிக்கொண்டே வருவது சிறப்பை தான் பெற்று தரும். சில பேர் பார்க்கலாம் ரமலான்ல மட்டும்தான் குரானை தொடுவேன், மற்ற மாதங்கள்ல குரான் பக்கமே செல்ல மாட்டார், நெருங்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் நிரந்தரமா செய்ய. நீ ஒரு மாசத்துல தான் செய்வேன், குறிப்பிட்ட நாட்கள்ல செய்வேன்னா அது அல்லாஹ்வுக்கு பிடிக்க. கம்மியா இருந்தாலும் நீ நிரந்தரமா செய்ய வேண்டும், அதுதான் இறைவனுக்கு பிடிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. குரானை நீங்கள் நீண்ட நெடிய நாட்கள் தொடர்ச்சியாக ஓதி வருவது அது ஒரு பெரிய சிறப்பை பெற்றுத்தரும் தான். கூடுதலாக ஃபஜ்ருடைய நேரத்தில் வசனங்களை ஓதுகிற பொழுது சிவப்பு நிற ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்த நன்மையை பெற்றுத்தரும். இது குரானுக்கான சிறப்பு. குரான்ல 4 இடங்களில் சஜதா இருக்கிற அல்லாஹ்வுடைய வாசகமாக இருக்கிற சூரா அம்ம ஜுஸ்ல ஒரு 2 இடத்துல சஜதா இருக்கிற. அதே மாதிரி சாஃபாத் 38வது அத்தியாயத்தில் சஜதா வசனம் இருக்கிற. 53வது அத்தியாயம் சூரா நஜ்ம் ஒன்னஜ்மி இதா ஹவா என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அந்த 53வது அத்தியாயத்தில் சஜதாவுடைய வசனம் இருக்கிற. இந்த 4 இடத்துல சஜதா செய்யக்கூடிய வசனங்கள் இருக்கிற. பெரிய பெரிய குரான்ல 15 இடத்துல சஜதான்னு போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது. போடுற இடத்துல எல்லாம் 15 இடம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 15 இடமெல்லாம் இல்லை, வெறும் 4 இடங்களில் அந்த சஜதாவுடைய வசனங்கள் வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சஜதா செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு துவா ஓதிருக்கிறாங்க. சஜத வஜ்ஹிய லில்லதி ஷக்கஹு வ ஸமஅஹு வ பஸரஹு லிகௌலிஹி வ குவத்திஹி என்கிற ஒரு துவாவை ஓதிருக்கிறாங்க. இது வேற வேற வார்த்தைகள்லையும் வரும். சஜத வஜ்ஹிய லில்லதி வ பஸரஹு வ ஷக்கஹு வ ஸமஅஹு, அது மாதிரி வித்தியாசமான வார்த்தைகள்லையும் வரும். சஜதா செய்கிற பொழுது எப்படி சுப்ஹான ரப்பியல் அலான்னு ஓதுறோமோ, சஜதா வசனங்கள் உள்ள இடத்துல சஜதா செய்யும் போது இந்த துவாவை ஓதணும். ஜமாத் சார்பா தொழுகை புத்தகம்னு ஒன்று போட்டிருக்கிறோம். அது லாஸ்ட் கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துவா இருக்கும். அதை கூட நாம் படித்து கொள்ளலாம். இப்போ அந்த 4 இடத்துலையும் நம்ம விரும்பினா சஜதா செய்து கொள்ளலாம். சஜதா செஞ்சிருக்கிறாங்க ரசூல்லா இந்த 4 இடத்துல. சில இடங்கள்ல சஜதா செய்யாமலும் இருந்திருக்கிறாங்க. 53வது அத்தியாயமாக இருக்கிற சூரா நஜ்ம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நஜ்ம் அத்தியாயத்தை ஓதுகிற பொழுது நபிகளாரோடு நான் தொழுத நேரத்தில் சஜதா செய்வதை நான் பார்த்தேன். இதே அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஒரு சமயம் நஜ்ம் அத்தியாயத்தை ஓதிய நபிகளார் அவர்களோடு நான் தொழுத பொழுது நஜ்ம் அத்தியாயத்தில் சஜதா செய்யவில்லை. அபூ ஹுரைராவே 2 செய்தியை அறிவிக்கிறாங்க. இப்போ விரும்பினால் சஜதா செய்து கொள்ளலாம், விரும்பலைன்னா நம்ம அப்படியே விட்டுட்டு கூட கண்டினியூவா நாம ஓதிட்டு கூட போகலாம். சஜதா செய்வது நமக்கு ஒரு கூடுதல் நன்மையை பெற்று தரும். அதை விடுவதனால் எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு பாவமும் ஏற்பட போறது இல்லை. வட்டி வாங்கக்கூடாதுல நம்ம எல்லாம், ஆனால் அதே தெளிவு வட்டி கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த ஏசி ஃப்ரிட்ஜி கார் பைக்கு போகிறது வந்து எக்ஸாம் மட்டும் மக்களே வாங்குறாங்க. அது மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக குரூன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் நம்ம மக்கள் போயிட்டுருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் அதை பற்றி நம்ம மக்கள்கிட்ட விற்பனை ஏற்படுத்த என்னுடைய கோரிக்கை. என்ன கேட்குறாங்கன்னா, வட்டி வாங்கக்கூடாது என்பதில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிற முஸ்லிம்களில் வட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல சரியான விழிப்புணர்வு இல்லை. இஎம்ஐ என்று வந்துவிட்டால், அதே போன்று ஒரு பொருளை வாங்குகிற பொழுது அதற்கான கட்டணம் என்று வருகிற பொழுது வட்டியில சர்வசாதாரணமாக விழுந்துடுறாங்க. ஒரு குழுன்னு ஒன்று அமைச்சு எல்லாம் சில காரியங்களை செய்கிறாங்க. அது சம்மந்தமாக விளக்குங்கன்னு கேட்குறாங்க. பாவங்களில் நம்ம பெரும் பாவம் சம்பந்தமாக ஒரு 7 பெரும் பாவம் சொன்னோம். அதில் ஒரு பெரும் பாவம் தான் அந்த வட்டி வாங்குதல். வட்டி என்பது மிக பெரும் பாவம். அது அல்லாஹ்வுடைய தூதர் கூடுதலாக விளக்குறாங்க. யார் வட்டி வாங்குகிறாரோ, வட்டி கொடுக்கிறாரோ, வட்டிக்கு சாட்சியாக நிற்கிறாரோ, அந்த வட்டி வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும்
ஆதரவாக யார் நிற்கிறாரோ இந்த நால்வர் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்றாங்க. வட்டி வாங்கினாலும் வட்டி கொடுத்தாலும் அதற்கு சாட்சி கையெழுத்து யார் போடுறாங்களோ அதுக்கு துணையா நின்று பேங்க்ல எல்லா வட்டியும் வாங்கி வட்டியை கொடுத்து அதையெல்லாம் கணக்கு பார்த்து எல்லா வேலையும் பார்க்குறான்ல, இது மாதிரி அது சார்ந்த எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரும் ஒரு கண்டனம். திருக்குர்ஆன்ல இது மாதிரியான வாசக அமைப்புகளை பார்க்க முடியாது என்று சொல்லுகிற வகையில மிகப்பெரும் ஒரு கண்டனத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். ஹர்பின் மினல்லாஹ் ஃபஅதரு பிஹர்பின் மினல்லாஹ். யார் வட்டி வாங்கி வட்டி வேலைகளில் ஈடுபடுகிறார்களோ அவர் அல்லாஹ்வோடு போர் புரிவதற்கு தயாரா? என் கூட போருக்கு வரியா? அல்லாஹ் கேட்கிறார். அஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி, வ ஹர்ரமர் ரிபா, வட்டியை ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான். வ யுர்பி சதகா, சதகாவை தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான், வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான். இது மாதிரி ஏராளமான கண்டனங்கள் இருக்கிற. இப்போ வட்டி சம்பந்தமா ஒரு சின்ன சாயல் கூட வந்துவிட்டால் நிச்சயமாக நாம் ஒரு அல்லாஹ்வோடு இறைவனோடு போர் புரிகிற ஒரு கண்டனத்திற்குரிய காரியத்தை செய்து விட்டோம் என்று அர்த்தம். நீங்க பார்க்கலாம், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. இன்னைக்கு வட்டி ஏன் வாங்குறாங்க யோசிச்சு பாருங்க. வட்டி வாங்குறதுக்கான காரணம் என்ன? அக்கம் பக்கத்து வீட்டுக்காரரை பார்க்கிறது, அவருடைய வாழ்க்கை சூழலை கவனிப்பது. இங்க இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்கு ஏதோ ஒரு வேலையா போவாங்க, அங்க 62 இன்ச்சு டிவி இருக்கும், பார்த்து வாயை பொழக்கிறது தான். அதில் ஏதாவது சீரியல்ல பாக்கியலட்சுமி மாதிரி ஒரு சீரியலு டிவி முழுக்க நிரம்பி ஓடும். இங்க வந்து பார்த்தா கலைஞர் டிவி தான் இருக்கும். 7 நாளைக்கு 7 கலரில் தெரியும். அது வந்து கணவர்கிட்ட சொல்ல வேண்டியது, பக்கத்து வீட்டில் 62 இன்ச்சு பார்த்தேன் 62 இன்ச்சு பார்த்தேன்னு. அவர் கரெக்டாக சம்பாதிக்கிறது சாப்பாட்டுக்கும் வீட்டு வாடகைக்கும் தான் கரெக்டாக இருக்கும். கடைசியில் டார்ச்சர் தாங்காமல் என்னடி பண்ணி தொலையணும்னு அவர் கடுப்பாய் கத்தி, இல்லை எனக்கு அந்த டிவி வேணும், பக்கத்து வீட்டுக்காரனை விட நம்ம என்ன சும்மாவாக இருக்கிறோம், நம்ம என்ன அவனுக்கு இல்லாதவன் அவனுக்கே அவ்வளோன்னா நமக்கு எவ்வளோ இருக்கணும், அப்படியெல்லாம் பிரச்சனையை கிளப்பி, சரி நகையை கொடு, அடகு வை, பேங்குக்கு போ, வட்டியை வாங்கு. யாருமே சோத்துக்கு வழி இல்லை அப்படின்றதுக்காகலாம் வட்டி வாங்கலை. யாராவது ஒருத்தர் வட்டி வாங்குறவரு அடுத்த வேலை நான் வட்டி வாங்கி சாப்பிடலன்னா செத்து போயிடுவேன் அப்படின்றது யாரும் வட்டி வாங்குறாங்களா? இருக்கிற நகையை அடகு வைக்க முயற்சிக்கிறான். அதே விற்பனை செய்தால் லட்சக்கணக்கில் பணம் வரும். வித்தா எப்படி வாங்க முடியும்? நீ அடகு வச்சா மட்டும் வாங்கிக்கிளி ரெண்டா நம்ம இது பண்ணிடுறோமா? அடகு வச்சாலும் உள்ளே மீட்ட முடியவில்லை, வட்டிக்கு மேல் வட்டி போடுகிறார். அப்ப எல்லாம் ஆடம்பரத்திற்காகத்தான் வட்டி வாங்குற சூழலை பார்க்கிறோம். தேவை என்று சொன்னால் அது தனி. ஒரு பைக் வாங்குறாரு, 40,000 ரூபாயிலையும் பைக் வாங்க முடியும், 2 லட்சம் ரூபாயிலையும் பைக் வாங்க முடியும். உனக்கு எது தேவை? நீ ஏறி உட்காந்து போகணும், தஞ்சாவூருக்கு போகணும். 40,000 ரூபா பைக்கில் போனாலும் சூப்பராக போயிடலாம். 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா பைக்கில் போனாலும் போயிடலாம். இப்போ உன்னைய பார்த்தா ஆடம்பரமா உன் வாழ்க்கையை பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக உன் கையில காசு பணம் இருக்குது அப்படின்னா வீண் விரயம் பண்ணாம வாங்கிட்டு போயிரு. அது இல்லாம மற்றவன்கிட்ட பெருமையை காட்டணும், புகழ காட்டணுன்றதுக்காக நான் ஒரு பைக்கை வாங்கிட்டு இஎம்ஐல வாங்கிட்டு போறோம்னா இது ஆடம்பரம். முன்னாடிலாம் பாருங்க, கடைக்கு போகும்போது தேங்காய் 1, அரிசி 1 கிலோ, சக்கரை 3/4 கிலோ, துவரம்பருப்பு 1/4 கிலோ, 1/2 கிலோ இப்படி எழுதி கொடுத்து பேப்பரில் எழுதி கொடுத்து மளிகை கடைக்கு அனுப்புவாங்க. அப்படித்தான் வாங்குவோம். இன்னைக்கு எல்லாம் குடும்பத்தோட மாலுக்கு போயிட வேண்டியது. எவன் பெருசாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கானோ அங்கே நாய்க்குட்டி மாதிரி ஒரு வண்டியை தள்ளிகிட்டே போக வேண்டியது. கண்ணில் என்னென்ன கருமம்லாம் தெரியுதோ எல்லாத்தையும் அள்ளி போட வேண்டியது. எது தேவை எது தேவையில்லை? ஒரு வீட்டுக்கு 10 பிஸ்கட் பாக்கெட்டு, 15 லோஷனு, 24 பால் பாக்கெட்டு, இப்படி எதெல்லாம் என்னென்னலாம் ஆடம்பரமா இருக்குமோ போனா கண்ணில் எல்லாம் பளிச்சுன்னு மின்னுது. எல்லாத்தையும் அள்ளி போடு. 80 வயசு பாட்டிக்கு மோஷனே போறதுக்கு ரொம்ப தடுமாறு. அந்த பாட்டிக்கு இவ்வளவு பெரிய லோஷன் பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க.
அந்த அம்மாவுக்கு இதுக்கு லோஷனு, அவங்களே நாளைக்கா இன்னைக்கா அவங்களுடைய வாழ்க்கைக்கு களிமாவை சொல்லி கொடுக்கணுமே ஒழிய லோஷன் முக்கியமா? யாருமே ஆடம்பரத்துக்கு தான் வட்டி வாங்குறதெல்லாம். இப்போ கூட பாருங்க, ஒரு சீட்டுன்னு ஒன்று கொண்டு போய் சேருவாங்க, அதில் வட்டி இருக்குதா இல்லையா? ஒன்றும் கிடையாது, எதையும் பார்ப்பதில்லை. ஃபோனு சாம்சங்கில் பல ஃபோன்களை அவன் வெளியிட்டுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு வருஷம் முடிகிற பொழுதும் அப்டேட் செய்து கொண்டு ஒவ்வொரு ஃபோனை ரிலீஸ் செய்வான். ஐஃபோன் இருந்தால் தான் ஒரு கெத்து, அப்படி சில பேர் இருக்கிறாங்க. காசு பணம் பொருளாதாரம் இருக்குது, உனக்கு வீண்வரையும் பண்ணாமல் நீ வாங்கிட்டன்னா அது அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற அருள், அதை நீ அனுபவிக்கிறாய், அது தனி. அதிலையுமே ஒரு ஆடம்பரத்திற்காக, பெருமைக்காக, கர்வத்திற்காக வாங்கினால் அல்லாஹ் அதை அழிச்சிருவான். பெருமை ஆடம்பர கர்வத்துக்காக வாங்கக்கூடாது. எனக்கு இந்த பொருள் பிடிச்சிருக்குது, எனக்கு இந்த ஃபோனு நான் பிடிச்சிருக்குது வாங்கியிருக்கிறேன், அது வேற. ஒருத்தண்ட ஒன்றுமே இல்லை, எட்டி பார்த்தா ஓட்டையா இருக்குது, காசு பணம் இல்லை, சட்டை பாக்கெட்டு ஓட்டையா இருக்குது, வீட்லையும் பீரோலும் ஓட்டையா இருக்குது, ஒரு காசு இல்லை. இவன் கடைக்கு போயிட்டு பேங்க்குக்கு போயிட்டு கார்டை போட்டு, கிரெடிட் கார்டை போட்டு வட்டி வாங்குதல், அதில் பைக் எடுக்கிறது, மாதம் மாதம் கட்டுறது, அதில் ஒரு மாதம் கட்ட முடியலன்னா வட்டியில் போய் விழுறது, இதெல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கிற பரக்கத்தை பிடுங்கி எறிந்து விடுவான். சில பேர் பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள், பெரிய பண முதலைகளாக இருப்பார்கள். மூஞ்சில பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அருள் இழந்து போய் நிற்பார்கள், ஒரு நிம்மதி இருக்காது. அருள் இழக்கிறதுனா ஜோசியம் பார்க்கறத வச்சு நான் சொல்லலை, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, ஒரே டென்ஷனாக இருப்பான். பொண்டாட்டி பிரச்சனையாக இருக்கும், புள்ள பிரச்சனையாக இருக்கும், அம்மாத்தா பிரச்சனையாக இருக்கும், கடை பிரச்சனையாக இருக்கும், கடையில் வேலை பார்க்குறவங்க பிரச்சனையாக இருக்கும், பிஸ்னஸில் பெரிய லாஸாக இருக்கும். என்ன காரணம்னா அல்லாஹுவின் அருளை துண்டிக்கிற வட்டியில் மூழ்கி கிடப்பது தான் அதற்கான காரணம். ஆடம்பர வாழ்க்கைக்காக ஒருவன் தன் சக்திக்கு மீறி விரல் விரல் சைஸுக்கு வீங்கினா சமாளிச்சுக்கலாம், அதே விரல் மண்டை சைஸ்க்கு வீங்கினா, விரலே பயங்கரமாயிருச்சுன்னா விரலுக்கேற்ற வீக்கம் என்பார்கள். உனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவுதான், உனக்கு எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கு. தேவையில்லாமல் கடனை வாங்கி கார்டை போட்டு, அதில் கிரெடிட் கார்டு என்ற ஒரு கார்டை பயன்படுத்துகிறாங்க, அதில் வட்டி இல்லை என்றும் கூறுகிறார்கள். ஆனால் அதில் ஒரு கையெழுத்து போடுறோம், நீ இந்த குறிப்பிட்ட தேதியில் நான் சொன்ன பணத்தை கட்டலைன்னா உனக்கு அடுத்து வட்டி பணம் விழும் அப்படின்னு. ஓகே சரிதான் அப்படின்னு நம்ம கையெழுத்து போடுறோம். அதுலேயும் மார்க் அடிப்படையில் ஆரம்பத்தில் அதை சரி என்று நம் ஜமாத் சார்பாக சொல்லி வந்தோம். ஆனால் அதில் சில ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது, அதில் சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறது. இப்போ நாம் சொல்லுகிற அறிவுரை என்னன்னா, கிரெடிட் கார்டை எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கையில் என்ன பணம் இருக்குதோ அதை நீங்கள் வாங்குவீங்க. கிரெடிட் கார்டில் எவ்வளோ வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கலாம், என்ன பொருள் வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம். இப்படி இருந்தால் ஒருவனுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் கிரெடிட் கார்டில் வாங்கின அந்த பொருளை வாங்கிட்டு யதார்த்தமா மௌத்தா போயிட்டீங்க, நீ என்ன கார்டு கருமத்தில் நீ என்ன வாங்கினன்னு உன் குடும்பத்திலையும் சொல்லியிருக்க மாட்டேன், அப்போ உன் கடனை யார் அடைப்பா? வட்டியில போய் விழுந்துருவேன். இது மாதிரி சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது. கிரெடிட் கார்டுக்கு நேரடி தமிழ் அர்த்தம் கடன் அட்டைன்னு வச்சிருக்கிறான். கடன் வாங்கக்கூடாதுன்னு போய் நின்னா அதில் 30 நாள் நீ கடன் வாங்கிக்க, எவ்வளோ லட்ச நாள் வாங்கிக்க, 33வது நாள் அந்த நீ பணத்தை நீ கட்டிடு, இப்படியெல்லாம் இருக்கிறது. அப்போ நம்முடைய பிள்ளைகள் ஒரு சக்திக்கு மீறி ஒரு பொருளை கேட்குறாங்கன்னா சக்திக்கு உட்பட்ட பொருளை வாங்கி கொடுக்கணும். நம்ம வீட்டில் ஒரு சக்திக்கு மீறி ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது. இது மாதிரி வட்டி சார்ந்த அனைத்து விஷயங்களில் இருந்தும் முஸ்லிம்கள் எப்பொழுது மீளுகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கையில் பரக்கத்து கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே போகிற மாதிரி தெரியும், ஓங்கிட்ட அல்லாஹ் ஒரே மிதியாக மிதிச்சிருவோம், அதல பாதாளத்தில் விழுந்துருவோம். அந்த அதல பாதாளம் தான் இந்த வட்டி, கிரெடிட் கார்டு, ஒரு மாதிரி குழுவில் சேர்ந்து அதில் வட்டி உள்ளே வர்றது. அதில் நல்ல விஷயம் இருந்தால் பிரச்சனை இல்லை, மாதாந்திர பணத்தை செலுத்துகிறோம், அப்படியே அந்த பணத்தை வாங்குகிறோம், அதில் பிரச்சனை கிடையாது. தேவையில்லாமல் அதிகப்படியான தொகை கொடுப்பதோ அல்லது கட்டிய தொகையிலிருந்து குறிப்பிட்ட தொகையை பிடித்து கொண்டு தருவதோ, இது மாதிரியான விஷயங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது மாதிரி இஎம்ஐ என்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தவணை வரைக்கும் மாதம் மாதம் இவ்வளோ கட்டிக்க, அதுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ்னு ஒன்று போடுறாங்க. இதெல்லாம் நிறைய சர்ச்சைகள், வட்டி கலந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. கூடுமான வரைக்கும்
என்கிட்ட 100 ரூபா இருக்குதா, 100 ரூபாய்க்கு என்ன பொருள் வாங்க முடியுமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டா நல்லது. 1000 ரூபா இருக்குதா, 10,000 ரூபா இருக்குதா, 1,00,000 ரூபா இருக்குதா, அதுக்கு என்ன பொருள் வாங்க போறோம்னோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டா அது நல்லது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எவனுடைய சம்பாத்தியம் தவறான முறையில் அமைந்திருக்கிறதோ, சம்பாத்தியம் அவனுடைய பொருட்கள் தவறான முறையில் அமைந்திருக்கிறதோ, அந்த சம்பாத்தியத்தின் மூலமாகவே அவன் அழிக்கப்படுவான். நீ எதை கிஃப்ட் நினைக்கிறியா, அந்த கிஃப்ட் மூலமாகவே குழியை தோண்டி அல்லாஹ் புதைச்சிருவான். இப்போ இதெல்லாம் கவனத்தில் வச்சு, வட்டி கடுக கோடி பங்கா வச்சு அதுல ஒரு பங்கு கூட விடக்கூடாது என்பதை அந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கிறோம். சரி, இந்த பேப்பர்ல ஒரு சகோதரர் கேட்குறாங்க, நண்பரிடம் கைமாத்து, இது இறுதி கேள்வி இன்ஷா அல்லாஹ் கவனிங்க. நண்பரிடம் கைமாத்து வாங்கியிருக்கிற பொழுது, கடனா காசு வாங்கியிருந்தேன், நான் வாங்கி பல வருஷம் ஆயிருச்சு, வெளிநாட்டில் ஒன்றா வேலை பார்த்துட்டு இருந்தோம், அவர் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டார், நானும் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டேன். ஆனால் இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனாக வாங்கினேன், கொடுக்குற அளவுக்கு சக்தி இருக்கிறது. ஆனால் இப்போ தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. அவர் உயிரோடு இருக்கிறாரா, மொத்தா போயிட்டாரா, அவருடைய குடும்பம் எங்கே இருக்கிறாங்க, கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இல்லை. வாங்கின கடனை எப்படி திருப்பி கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே கடன் வாங்குகிற பொழுது கவனிக்க வேண்டிய சில அம்சங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யுகுஃபரு குல்லு தம்பின் ஷஹீத் பி ஷஹீத், அல்லாஹுவின் பாதையில் ஷஹீதாக்கப்படுகிறார் அல்லவா, அவருக்கு அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுகிறார். யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? ஷஹீதுக்கு. இல்ல தைன், கடனை தவிர. அல்லாஹ்வுடைய பாதையில கழுத்தருக்கு கொல்லப்பட்டாரு, துண்டு துண்டா வெட்டப்பட்டு போர்க்களத்தில் கொல்லப்பட்டுட்டார், அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில வேற ஏதாவது ஒரு வகையில கொல்லப்பட்டுட்டார். இப்ப அவருக்கு எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஷிர்க் அது தனி, ஷிர்க் இல்லாம தான் போர்க்களத்துக்கு போவாரு ஒருத்தர். கடனை தவிர சின்ன சின்ன பாவம், பொய் பேசுனது, புறம் பேசுனது, ஏதாவது ஒரு யாருக்காவது பாவம் செஞ்சது எல்லாத்தையும் மன்னிச்சிடறான் அல்லாஹ். கடனை தவிர என்கிறார்கள். கடனுக்கு அவ்வளவு எஃபெக்ட் அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த கடனை சம்பந்தப்பட்ட அவர் வாங்கிய கடனாளி மன்னிக்கிற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒருவேளை அவர் மன்னிக்காம மௌத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், மறுமையில நிற்பாரு, யா அல்லாஹ் இவர் எனக்கு கடன் தரணும். அல்லாஹ் கேட்பா, இவர் ஷஹீதாச்சப்பா, ஷஹீதா ரப்பே, எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டதான், ஆனாலும் உலகத்தில் இருக்கும்போது இவன் எனக்கு தர வேண்டிய கடனை தரல, இப்போ வாங்கி கொடுத்துரு அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட போயிட்டு ஃபைசல் பண்ண வேண்டிய, அல்லாஹ் கிட்ட போயிட்டு வாக்குவாதம் செய்ய வேண்டிய சூழல் ஆயிரும். அதுக்கு தான் மார்க்க என்ன சொல்லுது, கடன் வாங்கும் பொழுது, கடன் கொடுக்கிற பொழுது எழுதி வைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நோட் பேடுன்னு வந்துருச்சு, அதில் உள்ள வைரஸ் வந்துச்சுன்னா எல்லாம் காலி, பேக்கப்பும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பேக்கப் பண்ண முடியாத அளவுக்கெல்லாம் எரேஸ் பண்ண முடியும், எழுதி வைத்து கொள்ளலாம். அல்லது நாம் இன்னாரிடம் கடன் வாங்கியிருக்கிறேன், அவர் இந்த ஊரை சார்ந்தவர், இந்த முகவரியை சார்ந்தவர் என்று எழுதி வைத்து கொண்டு சம்பந்தப்பட்ட நம்முடைய வாரிசுகள்கிட்ட ஒப்படைக்கலாம். நமக்குன்னு அடுத்து யார் பொறுப்பா இருப்பாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைக்கலாம். கடனுக்குத்தான் குரான்ல இருக்கிறதுலையே பெரிய வசனம்னா என்ன வசனம் தான்? கடனுடைய வசனம் தான். கடனுடைய வசனத்தை அல்லாஹ் குரானில் மிக நீண்ட வசனமாக சொல்லுகிறார். சூரா பக்கராவில் அல்லாஹ் பேசுகிறார். இப்போ கடன் வாங்குகிற பொழுது, கடன் கொடுக்கிற பொழுது ரொம்ப அலட்சியமா 10 லட்சம் ரூபா கடன் வாங்குறாரு, 5 லட்சம் ரூபா வாங்குறாரு, அலட்சியமா அடுத்த வருஷம் தந்துடலாம், இப்படி இருக்கவே கூடாது. ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டார். சாட்சிகளோடு வைத்து எழுதி கொண்டு சுய நுணைவோடு, நான் கடனை தரவில்லை என்றால் என் பொறுப்பாளர் தருவார், என் மகன் தருவார், என் வீட்டில் நீ கேட்கலாம், இப்படி எல்லாம் முறையா ப்ராசஸ் அடிப்படையில் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கடனை எழுதணும். ஒருவேளை எழுத மறந்துட்டோம்னா இந்த மாதிரியான சிக்கல்லாம் வரும். இப்போ நாம என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துக்கு முந்தைய காலம், ஒரு மனிதர் இன்னொருவர்கிட்ட போய் கடன் கேட்கிறார், 1000 தீனார் கொடுங்கன்னு. ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்றாங்க, நாணயத்திற்கு எடுத்துக்காட்டா அந்த சம்பவத்தை சொல்றாங்க.
அப்ப 1000 தீனார் கேட்குறீங்க, நீ யாரு? நான் இன்னாரு, இன்ன டேட்ல திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு 1000 தீனாரை வாங்கிட்டு போறார். குறிப்பிட்ட தேதி வருது, கடனை திருப்பி கொடுப்பேன்னு சொன்ன அந்த டேட்டு வருது. இவரு கடல் மார்க்கமா கலந்து அந்த ஊருக்கு போகணும். மரக்கலத்தை தேடுறாரு, கிடைக்கல. கடல்ல இருந்து டிராவல் பண்ணி போகவும் முடியல. குறிப்பிட்ட டேட்ல தருவேன், தேதியில தருவேன் அப்படின்னு சொன்னது அவருக்கு உள்ளத்துல குத்திக்கிட்டே இருக்குது. ஒரு கடத்துல என்ன பண்றாரு, அந்த கடன் தொகையை எடுத்து ஒரு விறகு கட்டையை எடுத்து அதை 2ஆ பிளந்து அந்த தொகையையும் ஒரு கடிதத்தையும் அதுக்குள்ள வச்சு அதை மூடி நல்லா டைட்டா மூடிட்டு அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு கடல்ல தூக்கி எரிஞ்சிடுறாரு. யா அல்லாஹ், என்னத்துக்கு கூலி கொடு ரப்பே, நீ நாடுனா இதை சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் சேர்த்துடலான்னு. அவர் யதார்த்தமா அந்த கடன் கொடுத்தாருல, அவர் கடலுக்கு வர்றாரு. விறகு கட்டைய எரிப்பதற்காக எடுப்போம்னு ஒவ்வொரு விறகு கட்டையா எடுக்கிறாரு. அதுல இந்த கட்டையும் கரை ஒருங்குது. எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒவ்வொன்றா கூறு போட்டு பார்க்குறாரு. இந்த விறகை 2ஆ கூறு போடும்போது உள்ள கடனும் 1000 தீனாரும் ஒரு பேப்பர் இருக்கு. எடுத்து படிச்சு பார்க்கிறார். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு கடன் வாங்கி சென்றாரே, அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அப்ப இந்த கடன் கொடுத்தவர் சொல்றாரு, நீ எழுதி அனுப்பிய கடிதமும் நீ என்னிடத்தில் வாங்கிய கடனையும் அல்லாஹ் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தான். அல்லாஹ் உன் நம்பிக்கைக்கு உண்மையில் உதவி செய்திருக்கிறான். அதனால இன்னைக்கு என்ன பண்ணிடக்கூடாது, 1 லட்சம் ரூபா கடனை வாங்கி விறகு கட்டையை பொழந்து கடலத்துக்கு எரிஞ்சோம்னு வைங்களேன், யாரோ மொத்தம் எடுத்துட்டு போயிடுவான். அது அறிவார்ந்த செயல் கிடையாது. இது அந்த காலகட்டத்தில் நாணயம் நம்பிக்கைலாம் தலைதூக்கின காலம், உச்சத்தில் இருந்த காலம். ரோட்ல ஒரு 10 பவுன் சங்கிலி கிடந்தா கூட எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. காலையிலேயே குழியை தோண்டி உள்ள புதைச்சி நைட் 2 மணிக்கு வந்து தோண்டின குழியை எடுத்துட்டு போற காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம என்ன உள்ளத்துல அல்லாஹ் கிட்ட துவா செய்யறோம், வாங்கின கடன் ரப்பே, இதை மறுமையில வந்து எனக்கு வந்து பாரத்தை கொடுத்துறாத அல்லாஹ், நான் முயற்சி செய்யற ரப்பே, தேடி பார்த்தேன் கிடைக்கல, உயிர் இருக்கிற வரைக்கும் தேடுவேன், நான் மௌத்தா போயிட்டாலும் என் பொறுப்பாளர்கிட்ட சொல்லிட்டு போவேன் அல்லாஹ், ஒரு வேளை சந்திக்கவே முடியாம அந்த கடன் நிலுவையில இருந்துச்சுன்னா கூட என் பாவத்தை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், அதை நிலுவையில வச்சிடாத அப்படின்னு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்க வேண்டியதான். லா யுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, யாரையும் எந்த அடியாரையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். ஃபர்ஸ்ட் என்ன வருது இல்ல, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கடனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் கடன் வாங்குகிறாரோ அவரை கடன் கொடுப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். நாங்க கடனை வாங்கும் போதே ஆளை பார்த்தா நெத்தியில ஈனா புள்ளி வானான்னு மட்டும் தான் எழுதல, ஆக கேனையா இருக்கிறாரு, இவனுக்கெல்லாம் கடனை கொடுக்கமா, அந்த எண்ணத்துல வாங்கினா அல்லாஹ் நமக்கு அருளை செய்ய மாட்டான். கடனை கொடுக்கணும்ன்ற எண்ணத்துல கடனை வாங்கினா அல்லாஹ் நமக்கு அருள் செய்வான். இப்ப எண்ணம் இருக்கிற கொடுப்பதற்கான சூழல் இல்லை, அந்த நபர் இல்லை, சம்பந்தப்பட்டவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, இதை அல்லாஹ் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய பொறுப்பாளர்கள்ட்ட வாரிசுகள்கிட்ட இந்த தகவலை சொல்லி வைக்கணும். ஒரு கட்டத்தில் அடைக்க முடிந்தால் அடைக்கலாம், அல்லது நம்முடைய இக்லாஸ் இருக்கு, அல்லாஹ் எப்படி அந்த விறகு கட்டைய சம்பந்தப்பட்ட நபர்கிட்டயே கொண்டு போய் சேர்த்தானோ அந்த மாதிரி நம்ம எண்ணத்துக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். நாம் முன்னுரையில் சொன்ன மாதிரி மார்க்கம் என்பது அறிவார்ந்த மார்க்கம். இஸ்லாம் தொடர்பாக என்ன ஒரு காரியங்கள் உங்கள் தரப்பிலே சொல்லப்பட்டாலும் குர்ஆனோடும் நபிகளாரின் சொல் செயல் அங்கீகாரத்தோடும் உரசி பாருங்கள். மூட நம்பிக்கையை அப்பொழுது ஒழித்து தள்ளலாம். கண்மூடித்தனமாக மன இச்சைப்படி மார்க்கத்தில் புகுத்தப்படுகிற காரியங்களுக்கெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி 2 தான். மரணித்த வீட்டில் ஃபாத்திஹா ஓதுறிய, இது குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா? இந்த 2 கேள்வி எல்லாத்துலேயும் நீங்கள் கேட்டீங்கன்னா மிக தெளிவாக நம்முடைய மார்க்கத்தை கடைபிடிக்க முடியும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நடுநிலை சமுதாயம் மற்றும் செய்திகள், வாசகர் பக்கம், வேலைவாய்ப்பு செய்திகள், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் உரிமை குரலாக பாதுகாத்து வைக்க வேண்டிய வரலாற்று ஆவணமாக நடுநிலை சமுதாயம் வார இதழ். வாங்கி படியுங்கள், வாங்க தூண்டுங்கள்.